வழக்கமா சத்தியம் பண்ணு. சரி சத்தியம் பண்றேங்க. லிஸ்டின் படி அதில் இருக்கும் பொருட்களை மட்டுமே நான் வாங்குவேன். கணவன் மீது ஆணையாக நான் வேறு எந்த பொருட்களையும் எக்ஸ்ட்ரா எடுக்க மாட்டேன். டப்பர்வேர் பக்கமே நான் செல்ல மாட்டேன். அந்த பக்கம் செல்லும் பொழுது கண்களையும் மூடியும் காதையும் பொத்திக் கொள்வேன் என்பதை உறுதி பூண்டு கூலிக்கொள்கிறேன். ஓகேவா? ஓகே. என்ன குடும்பம்யா, இப்படி ஒவ்வொரு குடும்பமும் லிஸ்ட் போட்டு வாழ்ந்தா இந்தியன் எக்கனாமி சைனா அமெரிக்காவோட எக்கனாமி எல்லாம் இந்தியா அடிச்சிருமியா. என்ன பண்றாங்க உள்ள போய் பாப்போம். ஏங்க இங்க பாருங்க, ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீயா. ஒண்ணு வேணா ஒண்ணு ஃப்ரீயா? கிளாஸ் இருக்கு. கிளாஸ். டேய் இப்பதானடா சொன்னேன், உங்களை பத்தி பெருமையா வெளியில பேசி வாயில நாக்க மடிச்சு உள்ள வைக்கிறதுக்குள்ள இப்படி பண்ணா என்னடா அர்த்தம்? டேய் இப்படி தேவையில்லாத பொருளா வாங்காதீங்கடா. ஏன்டா அப்படி பண்றீங்க? ஒண்ணு வேணா ஒண்ணு ஃப்ரீ. ஜூஸ் பெரிய ஃபேமிலி எது ஜூஸ் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ விக்கிறானா? அவனே விக்காத கர்மத்தை வித்து இருக்கான்டா. காலுக்கிட்ட சத்தியமா லிஸ்ட்ல உள்ள பொருளை மட்டும்தான் வாங்குவேன்.